ஆசிய அரசியல் கட்சிகளின் சர்வதேச மாநாடு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று ஆரம்பமானது. தாமரை தடாகத்தில் இந்த மாநாடு ஆரம்பமானது. ஆசிய அரசியல் கட்சிகளின் சர்வதேச மாநாடு இம்முறை 8வது தடவையாக இடம்பெறுகின்றது. 33 நாடுகளை பிரதிநிதித்துவம் செய்யும் 300க்கும் அதிகமான பிரதிநிதிகள் இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ளனர். ஆசிய சமூகத்தை கட்டியெழுப்புவோம் என்ற தொனிப்பொருளில் இந்த மாநாடு இன்றும் நாளையும் இடம்பெறுகின்றது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சி ஆகியன ஒன்றிணைந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு செய்துள்ளமை விசேட அம்சமாகும். ஆசியாவின் பெரும்பாலான நாடுகள் அபிவிருத்தி அடைந்தவையாகவும் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளாகவே காணப்படுகின்றன. தற்போது நாம் மிகவும் முக்கியமான காலப்பகுதியில் இருக்கின்றோம். இதன் காரணமாக சர்வதேசத்தின் பார்வை ஆசியாவின் மீது திரும்பியுள்ளது. வேறுபாடுகளை மறந்து ஆசிய சமூகம் ஒன்றை கட்டியெழுப்ப தேவையான ஒத்துழைப்பை ஏற்படுத்த வேண்டும். எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவும் இதன் போது உரையாற்றினார். சம்மேளனத்தில் எதிர்வரும் 2 வருடங்களுக்கான தலைவராக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவு செய்யப்பட்டார். மாநாட்டின் நிறைவில் கொழும்பு பிரகடனம் வெளியிடப்பட உள்ளது.